ஓம் ஸ்ரீ மகாபெரிவா திருவடிகள் சரணம். வீட்டில் இருக்கும் சகல பணப்பிரச்சனையை சரி செய்ய இந்த ஒரு பொருள் உங்கள் கையில் இருந்தால் மட்டும் போதுங்க. சிலரது வீட்டுக்குள்ளே எப்பொழுதும் சண்டையும் சத்தமும் கேட்டுக்கொண்டே இருக்குங்க. மனித வாழ்க்கை என்றாலே பிரச்சனை இல்லாமல் இருக்க முடியாது. வாழ்க்கையில் எனக்கு பிரச்சனையே வரவில்லை அப்படின்னு சொல்லிட்டு கூறுபவங்க மனிதர்களாகவே இருக்க முடியாதுங்க. வாழ்க்கையில் பிரச்சனை இல்லாத மனிதர்களை பார்க்கவே முடியாது. அவ்வளவு ஏன் பிரச்சனை இல்லாத வாழ்க்கை சுவாரஸ்யமாகவும் இருக்காது என்பதற்கு பல உதாரணங்கள் சொல்லிக்கொண்டே போகலாங்க. சண்டையும் அழுகுரலும் கேட்கும் வீட்டுக்குள்ள அன்னை மகாலட்சுமி வரமாட்டார் அப்படிங்கிறது நம்பிக்கைங்க. நமது பிரச்சனை என்ன என்பதை தெரிந்து கொண்டு அதற்குரிய தெய்வத்தை வணங்கணும் அப்படின்னா நமது பிரச்சனைகளுக்கு உடனடி பலன் கிடைக்குங்க. சாஸ்திரத்துப்படி கர்ம வினைகளை தீர்ப்பதற்காகவே மனித பிறவி கொடுக்கப்படுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. கடன் பிரச்சனை, குழந்தைகளின் படிப்பு விஷயம், குடும்ப மனஸ்தாபம் அனைத்திற்கும் ஒரே பரிகாரம் செஞ்சால் போதுங்க. அது என்ன பரிகாரம், எப்படி செய்யணும் அப்படிங்கிறத பற்றிலாம் இந்த பதிவில் நம்ம பார்க்கலாங்க. சிவன் இந்த பூவுலகோட தந்தையாக பார்க்கப்படுபவர். சிவ வழிபாடு அனைத்து பிரச்சனைகளையும் தீர்த்து வைக்கும். அதனால சிவ வழிபாடு செய்வது மிகவும் நல்லதுங்க. மும்மூர்த்திகளை அழிக்கும் கடவுளான ஈசன் கெட்டவர்களை அழிப்பதோடு மட்டும் இல்லாமல் நம் சிந்தனைகளிலிருந்து கெட்டனவற்றையும் அழிக்கக்கூடியவருங்க. தென்னாடுடைய சிவனை நினைத்து நாம் சில பரிகாரங்கள் செய்து மிகப்பெரிய நற்பலன்களை நம்ம பெற்றுக்கொள்ளலாங்க. அதனால் இந்த பரிகாரத்தை நம்ம சிவன் ஆலயத்திற்கு சென்று தாங்க செய்ய வேண்டும். பரிகாரம் செய்வதற்கு நமக்கு 2 பொருட்கள் மட்டும்தாங்க தேவை. ஒன்று சர்க்கரை, மற்றொன்று 11 ஊதுபத்தி. சிவலிங்கல் கோவிலுக்கு வெளிப்புறத்தில் தனியாக இருப்பது போல ஒரு கோவிலை தேர்ந்தெடுத்துக்கோங்க. அங்கே செல்லும் முன் ஒரு சொம்பு தண்ணீர் எடுத்துக்கொண்டு போங்க. நீங்கள் கொண்டு சென்ற சர்க்கரையை தண்ணீரில் கரைத்து அந்த தண்ணீரால் சிவலிங்கத்துக்கு அபிஷேகம் செய்யுங்க. நீங்கள் அபிஷேகம் செய்யும் பொழுது உங்களுக்கு இருக்கும் பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அது தீர வேண்டும் என மனதார வேண்டிக் கொள்ளுங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் கொண்டு சென்ற ஊதுபத்தியை அங்கேயே சொருகி வைத்து விடுங்க. இது மிகவும் எளிய பரிகாரம் தாங்க. ஆனால் இதனை தொடர்ந்து 11 வாரங்கள் செய்ய வேண்டும். எந்த நாளில் இந்த பரிகாரத்தை தொடங்குறீங்களோ அந்த நாளில் தாங்க செய்யணும். அதாவது ஒரு வாரம் திங்கட்கிழமை இந்த பரிகாரத்தை தொடங்குனீங்க அப்படின்னா அடுத்த வாரம் திங்கட்கிழமை தாங்க செய்யணும். இந்த பரிகாரத்தை மீது உங்களுக்கு நம்பிக்கை இருந்துச்சு அப்படின்னா இதை செய்து சிவபெருமான் அருளோட பெற்று நீங்கள் நல்வாழ்க்கை வாழலாங்க. ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கரா. ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கரா. ஓம் ஸ்ரீ மகாபெரிவா திருவடிகள் சரணம் சரணம்.